அன்பானவர்களே, டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வரிசையில் சங்கீதம் 84 அந்த சங்கீதத்தை எப்படி நம்ம வாசிக்கிறது, எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, தியானிக்கிறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதத்தை பற்றி டேட் டைம் நிகழ்ச்சியில் பார்த்திங்களா எத்தனை ப்ரோக்ராம் இருக்குன்னு. நீங்கள் ஒருவேளை சங்கீத புத்தகம் படித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த ப்ரோக்ராமை பாருங்கள். பார்த்து நீங்கள் அந்த சங்கீத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறத தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ரொம்ப விரிவாக நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். இப்போ சங்கீதம் 84 723 பக்கத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 723 723 ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. 84 சங்கீதம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சில சங்கீதங்களில் சின்ன ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சில இடங்களில் நெகிலோத் இதை போல் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம சொல்கிறோம்ல, கீபோர்ட், கிட்டார், மேண்ட்லின், சாக்ஸோஃபோன், அதுபோல் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு, ராகம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ராகத் தலைவன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் அல்லது கொயர் மாஸ்டர், அந்த குறிப்பையும் நம்ம கவனிக்க முடியும். இங்கே கோராகின் புத்திரர் அப்படின்னு பார்க்குறோம். கோராகின் புத்திரர், உங்களுக்கு இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கலாம். என்னாமம் திருப்பிக்கலாம். என்னாமம் 16 ஸ்க்ரீனில் கூட பாருங்கள். என்னாமம் 16 பழைய ஏற்பாட்டில் 190 பக்கத்தில் இருக்குது. அந்த அதிகாரத்தில் தான் 190 191. கோராகு முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து நின்றார்கள். தேவன் அதை பார்த்து கோபம் உண்டு, அந்த பூமி பிளந்து அவர்களெல்லாம் விழுங்கி போட்டது. கோராகின் புத்திரனாலே அவருடைய முடிவு தேவனுடைய கோபாக்கினை நமக்கு நினைவுபடுத்துகிறதா இருந்தது. ஒருவேளை அவங்க வழியை பிறந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் தான் கோராகின் புத்திரர், கோராகு வம்சத்தில் வந்தவங்க. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். முன்னோர் தான் அப்படி அழிஞ்சு போனாங்க ஏற்று பேசி. ஆனாலும் அந்த வம்சத்தில் வந்த புத்திரர் அல்லது சந்ததியிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சங்கீதத்தில் ஒரு இடம் கொடுத்துருக்கிறார். 11 சங்கீதங்கள் கோராகின் புத்திரரால் எழுதப்பட்டவை. அது லிஸ்ட்டு பாருங்களேன். லிஸ்ட் பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கலரில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 84 சங்கீதம் கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதில் தேவனுடைய இரக்கத்தை பற்றியும் கிருபையை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியுது. தேவன் தண்டித்தாலும் அவன் புத்திரெல்லாம் அழிந்து போகணுன்னு விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, தேவன் அவர்களை நேசிக்கிறார், அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த அவங்களுக்கு சங்கீதத்தில் ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த குறிப்பை நம்ம பார்க்குறோம். முதல் வசனம், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இன்னொரு வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சங்கீத புத்தகத்தை நீங்கள் வாய் விட்டு வாசித்தா ரொம்ப நல்லது. ஏதோ வாய் விட்டு வாசிட்டு வேகமாக வாசிக்கிறதில்ல, வார்த்தையை மையப்படுத்தி சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. இதில் பார்த்திங்கன்னா இஃபெக்ட் இருக்குது, இமோஷன் இருக்குது, எம்ஃபசிஸ் இருக்குது. ட்ரிபிள்இன்னு பார்க்குறீங்கள. அப்போ வாசிக்கும்போது, ஏன்னா இதெல்லாம் மியூசிக்கோடு உள்ள இலக்கியம், சங்கீத நடை அல்லது செய்யுள் நடையில் எழுதப்பட்டது. இந்த சங்கீதத்தில் தேவன் மேல் இருக்கும் தாகத்தை, வாஞ்சையை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த 84 பக்கத்திலே
42 எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரியும், அந்த வசனத்தை பார்க்குறீங்க, 42:1 பார்த்தீங்கன்னா 42 × 2 தான் 84. இப்போ 2 சங்கீதங்களும் முதல் வார்த்தையில் தேவன் மேல் உள்ள வாஞ்சையை வெளிப்படுத்துகிற சங்கீதங்களாக இந்த சங்கீதங்களை நம்ம பார்க்குறோம். இதனுடைய பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க எங்கே இருந்தாலும் 3 முறை எருசலேமுக்கு போக வேண்டும். 3 முறை போக வேண்டும். அதாவது பஸ்கா பண்டிகைக்கு போக வேண்டும், அப்புறம் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு போக வேண்டும், கூடார பண்டிகைக்கு போக வேண்டும். எல்லாரும் தங்கள் வாழ்க்கையை இந்த 3 பண்டிகை வைத்து தான் திட்டம் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருவேளை போக முடியாமல் ஆயிடுச்சு போல், ஏதோ ஒரு காரணம் போகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு சுகீனமாக இருக்கலாம், அல்லது படுத்த படுக்கையாக இருந்திருக்கலாம். போகாட்டியும் கூட எப்படி தேவன் மேலுள்ள தாகத்தை வாஞ்சையை வெளிப்படுத்துறது, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிற மாதிரி அந்த தேவனுடைய சன்னிதானம் பிரகாரம் அதை வைத்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆலயத்துக்கு போயிடும். சிலர் நான் பார்த்துருக்கேன், ஆலயத்துக்கு எவ்வளவு சுகமில்லாமல் இருந்தாலும் கூட ஆலயத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. சிலர் ஆலயத்துக்கு ரொம்ப முன்னாலே போவாங்க, எல்லாரும் போன பிறகு தான் கடைசியாக ஆலயத்தை விட்டு புறப்படுவாங்க. இது அவர்களுக்கு தேவன் மேலேயும் அவருடைய பிரசனத்தின் மேலேயும் ஆலய பிரகாரம் மேல் இருக்கிற வாஞ்சையை காட்டுகிறது. அந்த வாஞ்சையை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் தான் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தில் நம்ம எப்போதுமே யோசிக்கணும், இந்த படிக்கும்போது தாவீது ராஜாவுக்கும் சரி, இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குற சில வாக்கியங்களை படிக்கும்போதும் நம்ம பார்க்குறோம், சும்மா போயிட்டு வர்றதில்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடமைக்காக அல்லது பழக்கத்தின் நிமித்தமாக இதை எழுதுகிறவர் என்ன தெரியப்படுத்துகிறாருன்னா, ஆலயத்துக்கு போய் தேவனை சந்திக்கணும். ஆலயத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சு, கடமை அல்லது ஒரு போகிறோம் ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய மக்களோடு சேர்ந்து ஆராதிக்கணும், தேவனுடைய பிரசனத்தில் இருக்கணும் அப்படின்ற வாஞ்சையோடு தான் நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். சிலர் பார்க்கலாம், அவங்க வார நாட்களில் கூட ஒரு ஆலயத்தில் போய் கொஞ்ச நேரம் வேதத்தை வாசித்து முழங்காலில் நின்று ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பாங்க. இந்த சங்கீதத்தை அந்த மாதிரி சமயங்கள்லாம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த சங்கீதத்தை நம்ம சில சின்ன பத்திகளை பிரிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், 1லிருந்து 4 வரை ஒரு பத்தியாக பிரிக்கலாம். 1-4 அந்த கீர்த்தத்துக்கு மேலே நீங்கள் அதை எழுதிக்கலாம். அப்புறம் 6வது வசனம் பள்ளத்தாக்குன்னு பார்க்குறீங்களா, அங்கே 5-7ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் 8-9, அதுக்கப்புறம் 10 முதல் 12, 4 சின்ன பத்திகள் ஸ்டான்ஸா மாதிரி, ஒரு சரணம், பாட்டில் சரணம் போல். இதில் ஒரு முக்கியமான வார்த்தை சேனைகளின் கர்த்தாவே. சேனைகள்னா இராணுவம், இராணுவங்களின் தேவனே, லார்ட் காட் ஆஃப் ஹோஸ். உண்மையிலே தேவனுக்கு இராணுவம் தேவையே இல்லை, ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர். தேவனுக்கு சமமானவர் கிடையாது, அவருக்கு எதிரியே இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, God does not have rival or equal. அவருக்கு சமமாகவோ அவருக்கு எதிராகவோ யாரும் இருக்கவே முடியாது. ஆனாலும் இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படுது. ஏன்னா தேவனுடைய மக்களுக்கு சேனைகள் இருந்தது, அநேக எதிரியின் சேனைகள் தாக்க வந்தது. அப்போ அவர்கள் ஆராதிக்கும் நம்பும் சார்ந்திருக்கும் தேவன் அவர் சேனைகளின் தேவன். இன்னொரு விதமாக சொன்னால் தேவனுடைய சேனைகள் யாருன்னு கேட்டால் தேவதூதர், 1000-10,000மான தேவதூதர்கள். பார்த்துக்கிட்டே வாங்க, சேனைகளின் கர்த்தாவே வேற எங்கே வருது? முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அதுக்கப்புறம் 3வது வசனத்தில் பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள்,
கேடகமாகிய தேவனே. 12வது வசனத்திலையும் திருப்பி பார்க்குறோம், சேனைகளின் கர்த்தாவே. இதை போல் மீண்டும் மீண்டும் வர வார்த்தையை கவனிக்கும்போது அந்த சங்கீதத்தினுடைய கண்டென்ட், உள்ளடக்கம், வார்த்தைகள், வாக்கியங்கள் நம்ம மனதில் நன்றாக தங்கும். சேனைகளின் கர்த்தாவே, இதை மார்க் பண்ணியிருக்கிறத பாருங்கள், அந்த வசனங்களை பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு, அதாவது அவர் இருக்கிற இடம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் சங்கீதம் 16:11 அந்த இடத்துல முதல் வசனத்தில் 16:11 எழுதிக்கலாம். இது தேவனை பற்றியும், தேவன் தங்கியிருக்க இடத்தை பற்றியும், தேவன் தன்னை வெளிப்படுத்த இடத்தை பற்றியும் ரசித்து பாராட்டுறது. அப்ரிஷியேட், அக்னாலேஜ், அட்மயர். நமக்கு உங்களுக்கு ஆலயத்தின் மீது அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு வருவாங்க, எப்படா முடியும் போது என் ஆத்மாவை கேட்டவுடனே ரெடி ஆயிடுவாங்க. அவங்க உண்மையிலே ஆண்டவரை ரொம்ப நேசிக்கலைன்னு தான் அர்த்தம். ஆலயத்துக்கு வராங்க, ரைட்டு, ஆண்டரை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையில் நடத்தும்போது, ஆலயத்தை விட்டு போகும்போது சந்தோஷம் இருக்கும், திருப்தி இருக்கும், பலன் இருக்கும், ஒரு சின்ன துக்கம் இருக்க வேண்டும். தேவபக்தி உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தான் கொஞ்சம் சின்ன துக்கம். அடடா, ஆண்டரை விட்டு போகிறோமே அப்படின்னு சின்ன துக்கம் இருக்கணும். ஆனால் திருப்பியும் நாம் ஆராதிக்கிறோம். இங்கே 2வது வசனத்தில் 1 முதல் 4 பார்க்குறோம். 2வது வசனத்தில், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. இங்கே பாருங்கள், ஆத்துமாவும் மாம்சமும் சத்தம்னு சொல்லுது. நம்ம சரீரம், அதாவது நாவு, வாய், தொண்டை, நம்முடைய சத்தம்னு ஒன்று இருக்குது. அந்த சத்தம் இல்லை, ஆத்துமாவே சத்தம் விடுதான். இந்த கருத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது. மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது அப்படின்னு இருக்கு. இதுதான் நான் சொன்னேன், எமோஷ்னலாக வாசிக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஆத்மாவையும் மாம்சத்தையும் ஒரு குறிப்பிட்ட கலரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். என் இருதயமும் அதை அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் வார்த்தையை கவனமாக பார்க்கணும். தொடர்ந்து இந்த சங்கீதத்தை பற்றி நம்ம படிப்போம். இந்த வரிசையில் பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்மேலும், உமது பிரசனத்தின் மேலும், உமது ஆலயத்தின் மேலும், உடைய சபையின் மேலும் பெரிய வாஞ்சையும் தவனத்தையும் ஆர்வத்தையும் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தும். ஆண்டவரே கர்த்தா, அப்படி உமது மேல், உமது பிரகாரம் மேல் வாஞ்சையாக இருக்கிற தேவபக்தி உள்ளவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பு